குமுதப்பள்ளி யோகா ஆசிரியர் அவர்களுக்கு சொல்ல வருகிறேன். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது நன்றி உரையை தொடங்குகின்றேன். தலைநகர் தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற திருக்குறள் தேசிய நூல் திருக்குறள் தொடர் சொற்பொழிவு அதிகாரம் 29 கல்லாமை என்ற தலைப்பில் அமைந்த இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பு செய்த கன்னியாகுமரி வள்ளிகுமார வினை அரசு மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற முதுநிலை தமிழாசிரியர் நற்றமிழ் நாவலர் நாஞ்சில் நெடுமாறன் அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் நன்றியை அனைவரும் கரவொலியோடு தெரிவித்து வழங்குகின்றேன். இத்திங்கள் நிகழ்விலே மிக அற்புதமான சுவையான இலக்கிய சிற்றுரையை நிகழ்த்திய தமிழ் தொண்டு ஆவை சிவப்பரெட்டி ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக எனது நன்றியை அனைவரின் கரைவொலி தெரிவித்துக் கொள்கிறேன். எத்திங்களும் போல் இத்திங்களும் தன் தோல் மீது தமிழின் பெருமையையும் திருக்குறளின் மாண்பையையும் சுமந்து வந்து சுவைப்பட விளக்கி அருட்சுவை சுமைத்து திருக்குறள் தேசிய நூல் தொடர் சொற்பொழிவாளர் சென்னை செம்மொழி மத்திய நிறுவனத்தின் மேனாள் பதிவாளர் பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் ஐயா அவர்களுக்கு தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக எனது நன்றியை அனைவரும் கருத்தில் தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்வுக்கு முன்னிலை வகித்துக் கொண்டு இருக்கும் தமிழ் தொண்டு ஆவை சிவப்பரெட்டியார் அவர்களுக்கும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் காவலர் மா கணபதி ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் கவிவான திருவனடி பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் திரு கோ தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் திருவாளர் மா ராசு ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை அனைவரின் கரவொலியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சுவைமிக்க பல்வேறு கவிதைகளை பாடல்களாகவும் வாசகங்களாகவும் வழங்கிய கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை அனைவரின் கரவொலியோடு தெரிவித்து மகிழ்கின்றேன். இத்திங்கள் நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கிய நாளும் இலக்கிய இயக்கத்தின் செயலாளர் கவிவேந்தர் செந்தமிழ் சித்தன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை அழகாக நெறியாட்டை செய்து கொண்டிருக்கும் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் கவிஞர் பொள்ளாச்சி சண்முகநாதன் ஐயா அவர்களுக்கும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் நிகழ்வுக்கு ஆதரவும் அன்பும் வழங்கிக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் உரிதாக்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.